ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹரிவாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னாங்க, ஒரு ஈஸியான கப் கேக் தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பவுல் எடுத்து வச்சு ஒரு ஜல்லடை எடுத்து வச்சு ஒரு கப் மைதா போட்டுக்கலாங்க. அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதை போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு இத்தினூண்டு உப்பு, ஒரு பிஞ்சு, அப்போ கட்டி ஏதாவது இருந்தாலும் வந்துடும் ஜலிச்சோம்னா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜலிச்சு விட்டுட்டு எல்லா பக்கம் பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடாலாம் எல்லா பக்கம் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் என்ன பண்ணலான்னா, சுகர் வந்து நான் 1 ஸ்பூன் தான், 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் போட்டுக்கலாம். சுகர் வந்து நீடட் தான். ஒருத்தர் ஜாஸ்தியாக வேணால் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். 1/2 கப் தயிர், கம்மியாக வேணால் நான் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன், உங்களுக்கு வேணால் மறுபடியும் போட்டுக்கோங்க. அப்புறம் 1/4 கப்பு வந்து சன்ஃப்ளவர் ஆயிலுங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுனால மிக்ஸ் பண்ணலாம், இல்லை பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுனால மிக்ஸ் பண்ணலாம். அது அவங்கவுங்களோட சௌகரியம். இதனால் கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன். பால் வேணாலும் நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 4-5 ட்ராப்பு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 4 பேப்பர் கப் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் அந்த மாவுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ எடுத்து வச்சுட்டு அதில் அரைவாசி அந்த மாவை நம்ம மிக்ஸ் பண்ண மாவை ஊற்றி அந்த பேட்டரை ஊற்றி வச்சுக்கலாம். ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம், ஏன்னா கேக் வேகும்போது மேலே எந்திரிச்சு நிற்கும், பஃப்னு எந்திரிச்சு நிற்கும். அதனால நம்ம ஒரு அரை கப்புக்கு நம்ம ஊற்றி வச்சிடலாம். கொஞ்சம் அலங்காரத்துக்காக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதை என்ன பண்ணலான்னாங்க, நம்ம வந்து இப்போ நான் ஒரு வடைச்சட்டியில் பேக்கிங் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் மணல் போட்டுல இந்த தடவை சும்மாவே ஸ்டாண்டு வச்சு கப்பு வச்சேன். இது ஒரு 20லேருந்து ஒரு 25 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இது ஒன்றுமே ஆகலை. நான் அப்படியே எதுவுமே போடாமல் அப்படியே வச்சு மூடி வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்குது, மேலே வந்திருக்குது பாருங்கள் கேக்கு. இது ஒன்றுமே ஆகாது. அப்படியே எடுத்து நம்ம கட் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சு நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். டக்குன்னு ஈஸியாக ஒரு 20 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு முட்டை கிட்ட எதுவுமே தேவையில்லை. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.